வெல்கம் டு எஸ்ஆர்என் வீடியோ. மே 2025 ஹிந்தி சர்டிஃபிகேட் எக்ஸாம் அதோட கொஸ்டின் வித் ஆன்சர் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஏற்கனவே செகண்ட் பேப்பர் வீடியோ போட்டேன். இது வந்து ஃபஸ்ட் பேப்பர். இது இப்போ மாணவர் நிரப்புக தேர்வு என்ன, எக்ஸாம் நம்பர் ஹால் டிக்கெட்டில் இருக்கும். சேர்க்கை என்ன, அட்மிஷன் நம்பர். தேர்வு மையம் வந்து எக்ஸாம் எழுதுகிற சென்டர். நீங்கள் வந்து தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா, டி நகர், சென்னை. அதை போட்டுக்கோங்க. அங்கே தான் நீங்கள் எக்ஸாம் எழுதுவீங்க. ஃபர்ஸ்ட் ரோமல் லெட்டர் சரியானதை வந்து டிக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் ஒன், ஐ கி மாத்ரா சே பனா சஹி சப்த் ஹே. இப்போ ஐ மாத்ரா எதில் வருது? தேர்ட் ஒன், சைர். सेकंड, निम्नलिखित में से कौन से शब्द में अनुनासिक का प्रयोग नहीं किया गया है? अनुनासिक வந்து எதில் உபயோகப்படலை? संसद थर्ड ஒன்ல. அடுத்து, दूध वाली रोज दूध बेचकर कितने रुपये बचाना चाहती थी? फर्स्ट वन 30 रुपये. फोर्थ, लहरे किनारों से टकरा रही थी और फिर लौट रही थी. वाक्य किस पाठ से लिया गया है? सेकंड, कन्याकुमारी. फिफ्थ, रोहन कहाँ का रहने वाला था? दिल्ली. सेकंड द आंसर. सिक्स्थ, शेखर की बेटी का नाम क्या है? श्रुति. सेकंड द श्रुति द करेक्ट आंसर. सेवंथ, मैनेजर को कहा जाना था? ऊटी. थर्ड द करेक्ट आंसर. एट्थ, कवि शब्द का स्त्रीलिंग रूप कौन सा है? कवियत्री. थर्ड द करेक्ट आंसर. राजलक्ष्मी कहाँ जा रही थी? फर्स्ट ऊटी. 10, वाक्य के सही क्रम का चयन करें. सेकंड द करेक्ट आंसर. मोहन मेरा काम ठीक से नहीं कर रहा. सेकंड रोमन लेटर மிஸ்டேக்ஸ் இருக்கும், அதை சரி பண்ணி கரெக்டாக எழுதணும். ஃபர்ஸ்ட் ஒன், அதிதி. கெஸ்ட். துவனி, சவுண்டு. முஃபத் அப்படின்னா ஃப்ரீயாக இருக்கிறது. தோன்னானா ரன். விரக்ஷ், ட்ரீ. அந்த நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறதெல்லாம் மிஸ்டேக்கு, அதை வந்து இந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணி எழுதணும். சிக்ஸ்த்து, ஈஸ்வர். ஈ வரணும். ராஸ்தா, வே. பிராஜின்னா பழமையான, பண்டையது. காரன், ரீசன். நான் வந்து இந்த நான் வரணும். சிடியா, நெடில் இல்லாமல் குரில் வரணும். சிடியானா பேர்டு. தேர்ட் ரோமன் லெட்டர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். 10 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 10மே அட்டன் பண்ணணும். ஒன்றுக்கும் ஒரு மார்க். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கர்கே சாரோன் ஓர் கோன்சே பூல் கிளேத்தே. வீட்டின் நாற்புறமும் என்ன இருக்குது, அப்புறம் அங்கே என்ன பூ பூத்துருந்துச்சு? கர்கே சாரோன் ஓர் தோடி ஜஹை வஹா குலாப்கே பூல்ஹைன். வீட்டினுடைய நால்புறமும், அதாவது 4 பக்கமுமே கொஞ்சம் காலி இடம் இருந்துச்சு. அப்புறம் அங்கே வந்து ரோஜா பூக்கள் பூத்துருந்துச்சு. செகண்ட், சீதா கிதாப் பட்கர் கியா கர்த்தி ஹே. புத்தகத்தை படித்த பிறகு சீதா என்ன செய்வா? கிதாப் பட்கர் பக் ரேடியோ சுனத்தி ஹே. புக்கு படிச்சுட்டு சீதா வந்து ரேடியோ கேட்பா. தேர்டு, மோகனே ஸ்கூல் மேன் கோன்சே விஷய் படே. மோகனோட ஸ்கூலில் வந்து என்னென்ன பாடங்கள்லாம் சொல்லி கொடுத்தாங்க, என்ன ஸ்பெஷலாக சொல்லி கொடுத்தாங்கன்னு. मोहन ने स्कूल में हिंदी, अंग्रेजी, गणित, विज्ञान जैसे विषय पढ़े. इंग्लिश, हिंदी, मैथ्स, साइंसने எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. फोर्थ, गाना गाने के बाद विवेक कहाँ गया था? रोज की तरह पैदल चलकर बस स्टॉप पहुंचा. விவேக் வந்து டெய்லி உணவு சாப்பிட்ட பிறகு எங்கே செல்வார், எங்கே போவார்? விவேக் வந்து வழக்கம் போல் பஸ் ஸ்டாப்புக்கு தான் நடந்து போவார். சாப்பிட்டு முடித்ததுமே அவர் வந்து பஸ் ஸ்டாப்புக்கு நடந்து போவார். ஃபிஃப்த்து, ரங்கன் கா பேட்டா கோன்சி கக்ஷா மீன் படுத்தா ஹே. ரங்கனோட மகன் வந்து எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறான்? ரங்கன் கா பேட்டா ஸ்ரீதர் கியா ரஹிவீன் கக்ஷா மீன் பட் ரஹா தா. கியா ரஹிவீன்னா +1 11th ஸ்டாண்டர்ட் தான் ரங்கனோட பையன் ஸ்ரீதர் படிச்சுட்ருக்கான். சிக்ஸ்த் ரோமன் லெட்டர், ஸ்ரீதர் கே கவ் கா நாம் கியா ஹே. ஸ்ரீதரோட வில்லேஜ் நேம் என்ன?
श्रीधर के गाँव का नाम रामनगर. श्रीधरोட विलेजोட நேம் வந்து रामनगर. 7th दिल्ली में गर्मी के मौसम में कौन कौन से फल मिलते हैं. दिल्லியில் வந்து சம்மர் டைம் என்னென்ன ஃப்ரூட்ஸ்லாம் விளையும்னு கேட்டிருக்காங்க. गर्मी के मौसम में खरबूजे, तरबूज, आम आदि फल होते हैं. அதாவது கிர்னி பழம், முலாம்பழம், தர்பூசணி, மாம்பழம் இதெல்லாமே சம்மர் டைமில் கோடை காலத்தில் டெல்லியில் விளையும். இதுவே குளிர்காலத்தில் என்னென்ன ஃப்ரூட்ஸ் விளையும் அது ஒன்றும் கேட்பாங்க, அதையும் படித்து வச்சுக்கோங்க. 8th பஹு சுபக் டஹல்னே கியோ நெஹி ஜாத்தி தி. மருமக வந்து ஏன் வாக்கிங் போகலை. आज रविवार है इसलिए घर पर ही थोड़ा प्राणायाम और व्यायाम करती हूँ. அன்றைக்கி வந்து சண்டே, அதனால் அவங்க வந்து வாக்கிங் போகாமல் வீட்டிலையே பிராணாயாம் மூச்சு பயிற்சியும் வியாயாம்னா எக்ஸசைஸும் பண்ணிட்டாங்க. 9th शिवम को कौन कौन सी भाषाएं आती थीं. சிவத்துக்கு என்னென்ன லாங்குவேஜ்லாம் தெரியும். சிவம் ஃப்ரெஞ்ச் ஓர் ஜாப்பனீஸ் ஆத்தி தீன். சிவத்துக்கு வந்து ஃப்ரெஞ்ச், ஜாப்பனீஸ் இதெல்லாம் தெரியும். 10th கொஸ்டின் பகவான் புத் நே கியா உபதேஷ் தியா. புத்தர் பெருமான் வந்து என்ன போதித்தார், என்ன உபதேசம் செய்தார். பகவான் புத் நே சத்ய, அகிம்சா, தயா, பிரேம் ஓர் சதாச்சார் கா உபதேஷ் தியா. சத்தியம், அகிம்சை, கருணை, அன்பு மற்றும் நற்பண்புகள் இதெல்லாம் தான் புத்தர் வந்து போதித்தார். 4th ரோமன் லெட்டர் உங்களுக்கு 8 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அதில் ஏதாவது 5 எழுதுனா போதும், ஒன்றுக்கும் 2 மார்க். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கோபால் கா மக்கான் கைசா தா. கோபாலோட வீடு எப்படி இருந்தது. கோபால் கா மக்கான் பஹுத் படா ஓர் கயி கமரோன் வாலா ஹே. பஹலா கமரா பைட்டக் ஹே, தூசரா கமரா கோபால் கா ஹே. கோபாலோட வீடு வந்து பெருசாக இருந்துச்சு. இது வந்து பல அறைகளை கொண்டதாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ரூம் வந்து ரிசப்ஷன், வரவேற்பு அறையாக இருந்தது. 2வது ரூம் வந்து கோபாலோட ரூம். தீஸ்ரா உஸ்கி பெஹன் கா ஹே. அந்த 3வது ரூம் வந்து அவங்க சகோதரியோடது, சிஸ்டரோடது. 14 கமரா உஸ்கே மாதா பிதா கா ஹே. 4th ரூம் வந்து அவங்க அப்பா அம்மாவோடது. செகண்ட் தூத்வாலி நே கியா சப்னா தேக்கா. அந்த பால்காரங்க வந்து என்ன கனவு கண்டாங்க. உசே தூத் பேஜ்கர் பைசே கமானே ஹேன் ஒரு ஏக் காய் கரித்னி ஹே. அவங்க வந்து பால் விற்பதன் மூலமாக நிறைய பணம் சேர்த்து ஒரு பசு வாங்கணும்னு நினச்சாங்க. உசே முனாஃபே சே காயின் கரித்னி ஹேன். ஸோ அந்த லாபத்தை வச்சுட்டு நிறைய பசுக்கள், 4-5 பசுக்கள் வாங்கணும்னு நினச்சாங்க. உசே ஏக் கர் பனானா ஹே ஓர் காம்கர் ரக்னே ஹேன். அப்புறம் வேலையாளையும், வீட்டுக்கு வேலை செய்கிறதுக்கு வேலையாளையும் வைக்கணும்னு நினச்சாங்க. ஏக் தூத்வாலே கா சப்னா அமீர் பனானா ஹே. அப்புறம் ரொம்ப பெரிய பணக்காரங்களா, செல்வந்தராகணும். இதுதான் அந்த பால்காரங்களோட கனவு. புக்கில் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், உங்களுக்கு ஷார்ட்டாக இதை கொடுத்துருக்கேன். 2 மார்க்குக்கு இது எழுதுனா போதும். 3rd பாக்ஸாக் ने मंत्रियों को दरबार में क्यों बुलाया. அரசர் வந்து ஏன் அமைச்சர்களை வந்து அரசவைக்கு அழைச்சார். பாக்ஸாக் ने कागज पर एक रेखा खींची. आप इस रेखा को चौड़ी कीजिए पर बिना कोटे चाड़े. कोई भी मंत्री ऐसा नहीं कर सका. अंत में बीरबल आए. उन्होंने अखबार द्वारा खींची गई रेखा के ठीक नीचे एक लंबी रेखा खींची. बादशाह ने बीरबल की प्रशंसा की और उन्हें उपहार दिया. மன்னர் அக்பர் மன்னர் வந்து காகிதத்தில் ஒரு கோடு வரைஞ்சார். இந்த கோட்டை வந்து அழிக்காமல், வெட்டாமல் அதை வந்து ஷார்ட் ஆக்கணும், சுருக்கணும்னாரு. அப்போ எந்த அமைச்சராலையும் அதை முடியல. கடைசியில் பீர்பால் வந்தார். அக்பர் வந்து அந்த கோட்டுக்கு கீழே ஒரு பெரிய நீல கோட்டை வரைஞ்சார். இதை பார்த்துட்டு மன்னர் வந்து பீர்பாலை பாராட்டி பரிசெல்லாம் வழங்கினார். பாதல் பட்னா உஸ் ஸ்திதி கோ
कहते हैं जब बहुत कम समय में एक छोटे क्षेत्र में अत्यधिक वर्ष होती है. அதாவது மேக வெடிப்புனா என்னன்னு கேட்டிருக்காங்க. மேகம் வெடிக்கிறதுங்கிறது ஒரு மிக குறுகிய நேரத்தில் ஒரு சிறிய பகுதியில் வந்து மிக அதிக அளவில் மழை பெய்கிற நிலையை தான் மேக வெடிப்புன்றாங்க. 5th क्वेश्चन विश्व पुस्तक मेले में कौन कौन से मंडप लगे थे. உலக புத்தக கண்காட்சியில் எந்தெந்த அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன. ஜப்பான் ஓர் ருஷ் கேபி படே மண்டப் தே. ஜப்பான் ரஷ்யாவும் ஒரு பெரிய அரங்கு அமைச்சிருந்தாங்க. சஸ்தா சாகித்ய மண்டல் கே மண்டப் ஓர் பாரத் சர்க்கார் கே பிரகாசன் விபாக் ஓர் சாகித்ய அகாதமி மண்டப் ஸ்தாபித் கியே கயே. இப்போ நம்ம இந்தியாவின் சார்பாக சஸ்தா சாகித்ய மண்டல அரங்கம், அப்புறம் இந்திய அரசினுடைய பதிப்பகத்துறை மற்றும் சாகித்ய அகாடமியின் அரங்கம் இதெல்லாமே அமைச்சிருந்தாங்க. 6th क्वेश्चन டார்ஜிலிங் மேன் கியா கியா தா. டார்ஜிலிங்கில் என்னென்ன இருந்தது. ஊஞ்சே பஹாட் தே, படி நதியாங் தீன், சுந்தர் झरने थे, नीला आकाश था, हरे भरे वन थे, रंग बिरंगी चिड़िया थी. உயர்ந்த மலைகள் இருந்தது, நல்ல நீளமான ஆறுகள் இருந்துச்சு, அழகான அருவிகள் இருந்தது, நீல வண்ண வானம் ஆகாசம் இருந்துச்சு, பசுமை தவழுற காடுகள் வண்ணா வனம் காடுகள் இருந்தது, நல்ல கலரான பறவைகள்லாம் இருந்தது. 7th क्वेश्चन கன்னியாகுமரி மெயின் கோன்சி வஸ்துவே பிக் ரஹீன்தீன். கன்னியாகுமரியில் என்னென்ன பொருட்கள்லாம் விற்கப்பட்டு வந்தது. பாசார் மேன் லோக் யஹா கி கலாத்மக் வஸ்துவே பேஜ் ரஹேத்தே. சந்தையில் மக்கள் வந்து உள்ளூர் கலைப்பொருட்கள்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. ஷங்கு, சிப்பி, கிலௌனே, मसाले आदि अनेक चीज़ें बिक रही थी. சங்கு, சிப்பி, பொம்மை, மசாலா பொருட்கள் இப்படி பல பொருட்கள்லாம் விற்பனை செஞ்சுட்டு இருந்தாங்க. 8th क्वेश्चन दिल्ली में आमतौर पर आने वाले मौसमों के बारे में विस्तार से बताइए. டில்லியில் நிலவக்கூடிய பொதுவான பருவகாலங்களை வந்து விரிவாக விவரிக்கவும். दिल्ली में आमतौर पर 3 मौसम हैं. டில்லியில் வந்து 3 பருவங்கள் நிகழுது. ஷர்தி, கர்மி ஓர் பர்சாத். அதாவது குளிர்காலம், கோடைக்காலம், பருவ மழைக்காலம். सर्दी का मौसम नवंबर से शुरू होता है. दिसंबर, जनवरी और फरवरी में ज़्यादा ठंड होती है. मार्च के महीने से गर्मी का मौसम शुरू होते हैं और अप्रैल में और जून में बहुत गर्मी होती है. जुलाई, अगस्त और दिसंबर बारिश के महीने हैं. इन दिनों दिल्ली में खूब बारिश होती है. अक्टूबर में मौसम सुहाना होता है. அதாவது குளிர்காலம் வந்து நவம்பர் மாதம் தொடங்குது. டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரியில் வந்து மிகவும் குளிராக இருக்கும். கோடைக்காலம் வந்து மார்ச் மாதம் தொடங்கும். ஏப்ரல், மே, ஜூன்லலாம் ரொம்ப வெப்பமாக இருக்கும். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பரில் மழைக்கால மாதங்கள். அப்போ இந்த நாட்களில் வந்து டெல்லியில் அதிகமாக மழை பெய்யும். அக்டோபர் மாதத்தில் தான் வானிலை வந்து இதமாக இருக்கும். ஸோ 8க்கு நீங்கள் 5 எழுதுனா போதும். ஈஸியான கொஸ்டின் மட்டும் அட்டன் பண்ணுங்கள். 5th ரோமன் லெட்டர் பகுவஜன். புஸ்தக் புஸ்தகேன், சடக் சடகேன், திதி திதியா, கிடுக்கி கிடுக்கியா, கதா கதாயே. 6th ரோமன் லெட்டர் வந்து ஹா அந்த லாஸ்ட்டு முடிகிற இதை பயன்படுத்தி எழுதலாம். உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது இது எழுதலாம். பிராதக, புனக, அதக, கிரம்ஷக, துஹ. 7th ரோமன் லெட்டர் உங்களுக்கு ஒரு லெட்டராக அப்படி தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வேர்டாக ஃபார்ம் பண்ணணும். 10 கொடுத்துருக்காங்க. 10மே அட்டன் பண்ணுங்கள். ஈஸியாக தான் இருக்கும். தமிழில் பிரித்து எழுதுகன்னு இருப்பாங்க. அந்த பிரிச்சிருக்கதை சேர்த்து எழுதணும். 8th ரோமன் லெட்டர் உங்களுக்கு ப்ராக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் வந்து ஃபில்லப்ஸ் எழுதணும். ஃபர்ஸ்ட் ஒன் பச்சா रोते हुए उठ गया. सेकंड राजू पैदल चलकर स्कूल जाता है.
थर्ड मीना ने आज नए कपड़े खरीदे हैं। फोर्थ माली पाक से फूल तोड़ता है। फिफ्थ मैं तुम्हारी बहन को पत्र लिख रहा हूँ। सिक्स्थ एक किताब पढ़ने लायक है। सेवन्थ रोमन लेटर घर पहुँच कर हमें फ़ोन कीजिए। एट्थ पिता से गुब्बारे लेकर बेटा हंसने लगा। नाइन्थ रमेश ने बहुत से उपन्यास पढ़े हैं। 10 रमन को बहुत सारी भाषाएं सीखना अच्छी लगती हैं. 9th ரோமன் லெட்டர் உங்களுக்கு வந்து 2 லெட்டர் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் வேர்டு எழுதணும். ஃபஸ்ட்டு சமக், சைன், சே, 6, உல்லு, அவுல், ஊண்ட், கேமல், ஜல், வாட்டர், ஜமீன், லேண்ட், ஓகலி, மார்டர், மருந்தரைக்கிறது, அவுரத், உமன், நல், டேப், கொலா, கிரண்ணா, கதிர்வீச்சு. 10th ரோமன் லெட்டர் உங்களுக்கு வந்து தமிழில் கொடுத்துருப்பாங்க. அதை ஹிந்தியில் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். ஃபஸ்ட் ஒன் தெரியாதனா அஞ்சான். செகண்ட் கதைனா கஹானி. தேர்டு அறிவுனா ஞான்னு எழுதலாம், புத்தின்னு எழுதலாம். பத்திரிக்கையாளர்னா பத்திரக்கார். ஃபிஃப்த்து கோயில்னா மந்திர். சிக்ஸ்த்து மந்திரவாதினா ஜாதுகர். செவன்த்து சௌகரியம்னா சுபிதா. எயித்து சாதாரண். நைன்த்து இனிமையானனா மதுர் எழுதலாம், இல்லை பியாரா. 10 மறத்தல்னா புல்னா. 11th ரோமன் லெட்டர் உங்களுக்கு கொடுத்துருக்க சென்டென்ஸ் வந்து மிஸ்டேக்காக இருக்கும். அசுத்தா இருக்கிறது சுத்து. கரெக்டான சென்டென்ஸாக எழுதணும். ஃபர்ஸ்ட் ஒன் மேரா கர் படி ஹே, मेरा घर बड़ा है. सेकंड मेज पर पुस्तक रखा है, मेज पर पुस्तक रखी है. थर्ड तुम्हारी अगल पर पत्थर पड़ी है, तुम्हारी अगल पर पत्थर पड़ा है. फोर्थ एक कार्यक्रम बहुत अच्छी है, एक कार्यक्रम बहुत अच्छा है. फिफ्थ आप बहुत काम करता है, आप बहुत काम करते हैं. 12 निम्नलिखित शब्दों को हिंदी वाक्य में प्रयोग कीजिए. फर्स्ट प्राचीन பழமையானது. தாஜ்மஹால் की इमारत खूबसूरत और प्राचीन है. தாஜ்மஹாலோட கட்டிடம் வந்து அழகானது மற்றும் பழமையானது. பில்குல் ஹிந்தி சீக்னா பில்குல் சஹி ஹே, ஹிந்தி கற்பது முற்றிலும் சரியானது. பில்குல்னா அப்சல்யூட்லி முற்றிலும். தேர்ட் அத்புத் அப்படின்னா அற்புதம். பிரகிருதி அநேக் அத்புத் கர்த்தி ஹே, இயற்கையில் வந்து இயற்கை பல அதிசயங்களை செய்கிறது. ஃபோர்த்து உபாய்னா தீர்வு. பிரதிபா கா விகாஸ் கி சஃபல்தா ஹி உபாய் ஹே, திறமையை வளர்ப்பதே வெற்றிக்கு தீர்வாகும். பிரதிதின் ஆப்கோ பிரதிதின் வியாயாம் கர்னா ஜாகியே, பிரதிதின்னா ஒவ்வொரு நாளும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். 12th ரோமன் லெட்டர் உங்களுக்கு வந்து 4 டாபிக் கொடுத்துருக்காங்க. அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் எழுதணும். 10 பாயிண்ட்ஸ்னாலும் இருக்கணும், மிஸ்டேக் இல்லாமல் எழுதணும். அப்போ தான் 10 மார்க் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ செகண்ட் பேப்பர் வீடியோ ஏற்கனவே போட்டேன். இது வந்து ஃபஸ்ட் பேப்பர்து. அதே போல் ஹிந்தி டிப்ளமோ எக்ஸாம் ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் கொஸ்டின் வித் ஆன்சரோடு போட்டிருக்கேன். ஸோ வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும். தேங்க்யூ.